இதுக்கு பேரு பேராசை. இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க, சின்னையா தான் இனிமே எல்லாம்னு. நான் அவங்க கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஐயா கிராம கிராமமா கட்சியை வளர்த்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? நம்ம மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம கட்சி அங்கீகார ரத்து ஆனப்ப நீங்க என்ன கிழிச்சீங்க? கட்சியை கண்டுக்காம நான் தான் தலைவர்னு சொன்னா ஏத்துக்குவோமா? கட்சியை கண்டுக்காம சுயநலமா இருந்துட்டு இப்போ நான் தான் தலைவர்னு சொன்னா ஏத்துக்குவோமா? வாங்கடா, மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம், மறுபடியும் பழைய மாதிரி போராடுவோம், நம்ம அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதில் உறுதியாவோம்னு ஐயா கூப்பிடுறாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஐயோ ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. ஆமாங்க, அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, மக்கள் மேல பைத்தியம், இந்த மண் மேல பைத்தியம். ஐயாங்கிறது வெறும் பேரு இல்ல, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆன்மா, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உயிர். ஐயா உயிரை எடுத்துட்டு உடம்பு நடமாட முடியுமா? ஐயா இல்லாத இந்த பாமக பிணத்துக்கு சமம். நம்ம கட்சி இத்தனை நாளா பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானா கழிஞ்சு போயிடுச்சு. துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க, சுயநலவாதிகளும் போயிட்டாங்க. இப்போ ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு? உண்மையான விசுவாசிகள், கலப்படமில்லாத தங்கம் நீங்கள் தான். இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. 2026 தேர்தல் வருது, இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த தேர்தலில் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு, யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது, காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம் அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன், தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை, இங்கே ஐயாதான் ராஜா. நீங்க